வணக்கம் மக்களே. அதாவது ஜனநாயகன் படம் வந்துட்டு இப்போது ஆன்லைனில் வந்திருக்கு அப்படின்னு நிறைய மீம்ஸும் நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ ஜனநாயகன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறதான் என் கொஸ்டின். நான் பார்த்தேனா, தளபதி வெற்றி கொண்டான் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சத்தியமாக பார்க்கல. ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து பகவந்த் கேசரி மாதிரி இருக்குது, பகவந்த் கேசரியோட காப்பி. ஸோ காப்பி அடித்து நடிக்கிறதுக்கு எதுக்கு கடைசி படம் நடிக்கணும் அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டானுங்க. அடுத்து வந்துட்டு தளபதி வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னோடனே தண்ணி அடிக்கிறாரு, தளபதி வந்துட்டு போதைக்கு அடிமையாயிட்டார், விஜய் வந்து போதைக்கு அடிமையாயிட்டார் அப்படின்னு வந்து கிளப்பி விட்டானுங்க. அந்தாள் போதைக்கே அடிமையாகட்டுமே, சரக்கே அடிக்கட்டுமே, அந்தாள் காசில் அடிக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் திரிஷா கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே இந்த நடிகையோட வந்துட்டு இவருக்கு தொடர்பு இருக்குது, சரி அந்த ஆளால் முடியுது வச்சுக்கிறான், என்ன பிரச்சனை உனக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, அவர் ஒய்ஃபை மதிக்கலை, அவர் ஒய்ஃபை கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு, அவர் ஒய்ஃபை அடிச்சிருக்கிறாரு, அவர் பையனுக்கும் அவருக்குமே சண்டை. எந்த வீட்டிலடா அப்பனுக்கும் பையனுக்கும் சண்டை இல்லாமல் இருந்திருக்கு, எந்த வீட்டிலடா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை இல்லாமல் இருந்திருக்கு. எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். ஒருத்தர் வந்துட்டு நான் அதுக்காக விஜய்க்கு சப்போர்ட்டரா டிவிகேக்கு சப்போர்ட்டராலாம் சத்தியமாக கிடையாது. அந்த ஆள் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஏன் ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ கார்னர் பண்ணி அந்த ஆள் வந்துட்டு இப்படி அந்த ஆள் அப்படின்னு அந்த ஆளோட பர்சனல் லைஃபுக்குள்ளே போயிட்டு ஏன் இப்படி பண்ணணும். கடைசியில் வந்துட்டு விஜய் படம் அப்படின்னா தேட்டரில் அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கக்கூடிய ஒரு மாசான ஒரு மொமெண்ட்டை வந்து கெடுத்து அந்த படத்தை ஆன்லைனில் விட்டு பிட் அண்ட் பீசஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எல்லா பக்கமும் விட்டு ஒரு மனுஷனை எவ்வளோ தாண்டா கார்னர் பண்ணுவீங்க. அந்த ஆளுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பாவம் அந்த மனுஷன், பேசாமல் இந்த ஆளுக்கு ஒரு ஓட்டு போடுவோமே, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமே, இந்த ஆள் வந்து என்ன தான் கிழிக்கிறான்னு பார்ப்போமே ஒரு 5 வருஷம் அப்படிங்கிற லெவலுக்கு மைண்டை கொண்டு போய் விட்டீங்க. சரி, எது எப்படியோ அந்த ஆள் வந்து என்ன கிழிக்கிறாரோ என்ன பண்ணானோ அதை பற்றி இங்கே அவசியம் இல்லை. அந்த ஆளோட பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு அரசியலை, மானங்கட்ட அரசியலை ஒருத்தங்க பண்ணுறானுங்க அப்படின்னா அந்த அரசியல் நல்லா இருக்குங்கிற. அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. சேஞ்ச் வேணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த ரவுடிசம், இந்த அரசியல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அது வந்து நான் தளபதி தான் கொண்டு வரணும்னு சொல்லலை, அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் புதுசாக கொண்டு வாங்க. இத்தனை வருஷமாக வந்து 2 தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது, அதை தகர்த்து எறிஞ்சிட்டு புதுசாக கொண்டு வாங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஜனநாயகன் படம் தேட்டரில் வந்துச்சு அப்படின்னா தேட்டர்லேயும் போய் பாருங்கள். தேங்க்யூ.